வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். திருபுவனை பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரசுரங்கள் வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று திருபுவனை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி கொடாத்தூர் மணவெளி பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த வாரம் பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியிலுள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க வேண்டிய பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று கொடாத்தூர் மணவெளி பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்று அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அனைத்து இடங்களிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள், அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் அவர்கள் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து அந்தந்த தொகுதிகளில் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொள்ளுமாறு கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டார். தேர்வை தேடி நீங்கள் செல்ல வேண்டாம், மாற்றம் உங்களை தேடி வரும். உற்சாக முழக்கத்துடன் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் தீவிர பிரச்சாரம். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் காமராஜர் நகர் தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தீர்வை தேடி நீங்கள் செல்ல வேண்டாம், மாற்றம் உங்களை தேடி வரும் என்ற பிரச்சார முழக்கத்துடன் மக்களிடையே தீவிரமாக வாக்கு சேகரிப்பு மேற்கொண்டார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட எழில்நகர் மற்றும் கிருஷ்ணா நகர் பகுதியில் 22ஆம் பூத் பொறுப்பாளர் அருள்பாபு மற்றும் 23ஆம் பூத் பொறுப்பாளர் மோகன் ஆகியோர் ஏற்பாட்டில் எழில்நகர் மற்றும் கிருஷ்ணா நகர் பகுதிகளில் வீடுதோறும் சென்று பிரச்சாரம் நடைபெற்றது. அப்போது ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் அவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று தான் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்யுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் எல்ஜேகே பொதுச் செயலாளர் பிரபாகரன், கூட்டணி கட்சியான அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கணேசன், அதிமுக பொறுப்பாளர் ஆறுமுகம், என்ஆர் பொறுப்பாளர் நாராயணசாமி மற்றும் எல்ஜேகே பொறுப்பாளர் அருள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆதரவை திரட்டினர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்ற மண்டல பூஜை பூர்த்தி விழாவில் திராண பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா மார்ச் 8ஆம் தேதி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மண்டல பூஜை விழா ஒவ்வொரு நாளும் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று மண்டல பூஜை பூர்த்தி விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மண்டல பூஜை நிறைவு நாளான நேற்று சுவாமிக்கு காலை 108 சங்காபிஷேகம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதியை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு பூக்களால் அர்ச்சனை செய்து மந்திரங்கள் ஓதி தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு சேஷ வாகனத்தில் அத்திமரத்தால் செய்யப்பட்ட கிருஷ்ணர் மற்றும் கூத்தாண்டவர் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊர் பெரியோர்கள், முக்கியஸ்தர்கள் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக மாலை வயலின் கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து இரவு 8 மணி அளவில் பாரம்பரிய தெருக்கூத்து கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான சுற்று வட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு கழித்தனர். தொடர்ந்து ஆலயம் சார்பாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணி குழுவினர், பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் வருகின்ற ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி விநாயகர் பூஜையுடன் செட்டியார் மரபினரின் கொடியேற்றும் நிகழ்ச்சியும், 21ஆம் தேதியன்று கிராமம் சார்பாக கொடியேற்றும் நிகழ்ச்சியும், 28ஆம் தேதி திருக்கல்யாணமும், 29ஆம் தேதி தேர் திருவிழாவும் நடைபெற உள்ளதாக ஆலயம் சார்பாக தெரிவிக்கப்பட்டது.
புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் முத்திரையர்பாளையம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திரா நகர் தொகுதியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மீண்டும் போட்டியிடுகிறார். இவர் இன்று முத்திரையர்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வீடு வீடாக சென்று முதல்வர் ரங்கசாமியின் சாதனைகளையும் தொகுதியில் செய்யப்பட்ட உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து சாதனைகளையும் எடுத்து கூறிய ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் வெற்றி பெற செய்தால் அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து உறுதியளித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டசபை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராமநகர், குறிஞ்சிநகர், குமரநகர் விரிவாக்க பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது தொகுதியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளையும் தத்தெடுத்து ஸ்மார்ட் வகுப்பறை மற்றும் சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி வாக்கு கேட்டார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் தமது எதிர்கால நலத்திட்டங்களையும் வாக்காளர்களும் எடுத்து கூறினார். பிரச்சாரத்தின் போது அவர் பேசுகையில், நல திட்டங்களுக்கு மத்திய அரசின் நிதி அதிக அளவில் பெற்றிட என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு புதுவையில் மீண்டும் ஆட்சிக்கு வந்திட ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். கடந்த காலத்தில் முதியோர் உதவித்தொகை மற்றும் பல்வேறு உதவித்தொகை ₹1 கூட உயர்த்தி வழங்க இயலாமல் இருந்ததை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். படித்த இளைஞர்கள் தகுதி அடிப்படையில் அரசு பணி வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றார். பல இடங்களில் ஆரத்தி எடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்துவிற்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அதிமுக, LJK மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்தனர். புதுச்சேரி உழவர்கரை பிச்சை வீரன்பேட் பகுதியில் சுயேட்சை வேட்பாளர் அருள் செழியன் ஸ்டெதஸ்கோப் சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் தற்போது வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி உழவர்கரை தொகுதியில் சமூக சேவகர் அருள் செழியன் சுயேட்சையாக ஸ்டெதஸ்கோப் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவர் இன்று பிச்சை வீரன்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று கடந்த காலங்களில் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் மக்களுக்காக துணை நின்றதை நினைவு கூர்ந்து உழவர்கரை தொகுதி மக்களின் பல்வேறு தேவைகளை உணர்ந்து செய்த நலத்திட்டங்களை எடுத்து கூறியும் ஸ்டெதஸ்கோப் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது மக்கள் ஆளுயர மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி மற்றும் ஆத்து வாய்க்கால்பேட் மற்றும் கொம்பாக்கம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டிய தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டிய தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் இன்று கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி மற்றும் ஆத்து வாய்க்கால்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். முதலர்பேட்டை பகுதியில் திமுக வேட்பாளர் சம்பத்திற்கு மக்கள் திரளான ஆதரவு. கூட்டணி கட்சிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பு. முதலர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக வேட்பாளர் சம்பத் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் இணைந்து தீவிரமாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களுடன் உரையாடிய சம்பத் கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற பல்வேறு வளர்ச்சிப் பணிகள், அடிப்படை வசதிகள் மேம்பாடு, மக்கள் நலத்திட்டங்கள் உள்ளிட்ட சாதனைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளிலும் மக்களின் நலனை குறிக்கோளாக கொண்டு மேலும் பல திட்டங்களை செயல்படுத்த உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியினரும் உற்சாகமாக பங்கேற்று திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தனர். இரு கட்சிகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு அப்பகுதியில் தேர்தல் உற்சாகத்தை அதிகரித்தது. சம்பத் சென்ற இடங்களிலெல்லாம் பொதுமக்கள் திரளாக வந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக பெண்கள் ஆரத்தி எடுத்தும் அவரை வரவேற்றதும், இளைஞர்கள் முழக்கங்கள் எழுப்பி ஆதரவை தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது.
மொத்தத்தில் முதலார்பேட்டை பகுதியில் நடைபெற்ற இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதை வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் மங்கலம் தொகுதியில் போட்டியிடும் புதுச்சேரி முதலமைச்சர் என்.ஆர். ரங்கசாமி அவர்களை ஆதரித்து என்.ஆர். காங்கிரஸ் கலை இலக்கிய அணியின் மாநில தலைவரும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் மற்றும் தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினருமான செந்தாமரைக்கண்ணன் அவர்கள் தலைமையில் மங்கலம் தொகுதி வேட்பாளர் என். ரங்கசாமி அவர்களுக்கு விரிவிடாக சென்று ஜக்கு சின்னத்தில் வாக்கு சேகரித்தனர். நிகழ்ச்சியில் ரகுபதி, பொது செயலாளர் பார்வதி, துணைத் தலைவி லட்சுமி, துணைத் தலைவி சுமதி என்கிற பச்சையம்மாள், துணை செயலாளர் சக்தி, துணை செயலாளர் நிர்மலா, துணைத் தலைவி சேகர், துணைத் தலைவர் மகாலிங்கம், துணை செயலாளர் லலிதாம்பிகை, பொது செயலாளர் விஜயலட்சுமி, துணைத் தலைவி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் என்டிஏ கூட்டணி அதிமுக வேட்பாளர் காந்தி வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான அதிமுக மாநில துணை செயலாளர் காந்தி இன்று கோவிந்த சாலை, கல்வி பங்களா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வீடுவீடாக சென்று வாக்காளர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் கஞ்சா, போதைப் பொருட்களால் சீரழிந்துள்ள தொகுதியை மீட்பேன் என வாக்குறுதி அளித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாஜக, என்.ஆர். காங்கிரஸ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் குடப்பாக்கத்தில் அமைந்துள்ள சின்ன கைலாயத்திலிருந்து மயிலம் வரை பக்தர்கள் ரத காவடி பாத யாத்திரை மேற்கொண்டனர். புதுச்சேரி சம்ஸ்கார பாரதியும் சிவ அம்மையப்பர் அறக்கட்டளையும் இணைந்து உலக அமைதி வேண்டியும் பாரத ஒற்றுமை வேண்டியும் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற வேண்டியும் இந்த பாத யாத்திரை 28/3/2026 சனிக்கிழமை இரவு 10 மணி அளவில் உலக அமைதி மையம் சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மணிவண்ணன் சுவாமிகள் ஆசி கூற புதுச்சேரி இந்து பாதுகாப்பு படை தலைவர் ரமேஷ் வாழ்த்துரை கூறி பாத யாத்திரை தொடங்கி வைத்தனர். திருக்கைலை புனிதர் சின்ன கைலை சிவஞானியார் தலைமையில் காவடி எடுக்கும் முருக பக்தர்கள் காவடியுடன் முன்னே செல்ல, அதனைத் தொடர்ந்து பாத யாத்திரை செல்பவர்கள் முருகப்பெருமானின் புகழை பாடிக்கொண்டு வண்டியில் முருகப்பெருமான் அலங்காரத்தோடு பாத யாத்திரையானது 10 கண்ணு, கூனிமுடக்கு, காட்டேரிக்குப்பம், லிங்காரெட்டிப்பாளையம், ரங்கநாதபுரம், கரசானூர், தழுதாளி, பெரும்பாக்கம், குற்றோடு வழியாக மயிலம் முருகன் ஆலயத்தை காலை 7:30 மணி அளவில் அடைந்தது. அங்கு புதுச்சேரி வணிக வர்த்தக கூட்டமைப்பு சங்கத் தலைவர் செல்வகுமார், புதுச்சேரி VHP செயலாளர் நந்தகுமார் பாத யாத்ரீகர்களை வரவேற்று வாழ்த்துரை கூற, மயிலம் பொம்மைபுர ஆதினம் 20ஆம் பட்டம் சிவஞான பாளைய சுவாமிகளின் ஆசியோடு சுமார் 8:30 மணி அளவில் நடைபயணம் மேற்கொண்ட அனைத்து அன்பர்களும் முருக தரிசனம் பெற்று உலக அமைதிக்காகவும் பாரத ஒற்றுமைக்காகவும் வேண்டுதல் நிறைவேறும் வேண்டிக் கொண்டனர். பக்தர்களுக்கு அறக்கட்டளை மூலமாகவும் சம்ஸ்கார பாரதியின் மூலமாகவும் இரவு உணவும், வழியில் 4 இடங்களில் தேநீர் பிஸ்கட்டும் வழங்கப்பட்டது. தேவையானவர்களுக்கு முதலுதவி வசதியும் செய்யப்பட்டது. மயிலம் முருகன் ஆலயத்தின் சார்பாக நடைபயணம் மேற்கொண்ட 30க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டினை சம்ஸ்கார் பாரதி இணை செயலாளர் வெங்கடேசன் ஐயா செய்திருந்தார். முருகப்பெருமான் சுவாமி அலங்காரம் ரத ஏற்பாட்டினை சிவா அம்மையப்பர் அறக்கட்டளை செய்திருந்தது. இந்த பாத ரத யாத்திரை வழிநடுகளும் உள்ள பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடி வரவேற்று முருக தரிசனம் பெற்றனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பாளையம் பகுதியில் கைச்சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பாளையம் பகுதியில் கைச்சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டிய வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ நித்திய கல்யாணி சமேத ஸ்ரீ நித்தீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் வாராகி அம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ நித்திய கல்யாணி சமேத ஸ்ரீ நித்தீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தில் வாராகி அம்மனுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக 2 கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. முதல் கால யாகசாலை பூஜை 29ஆம் தேதி கணபதி பூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து இன்று காலை 2 கால யாகசாலை பூஜை மகா பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்று கடம் புறப்பாடு நடைபெற்றது. யாகசாலையில் பூஜித்த புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் ஏந்தி ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க வாராகி அம்மன் சன்னதியின் கோபுரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது.
தொடர்ந்து மகா தீபாவளி நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.